சுவிட்ச் ஆஃப் இருக்கு. சொல்றா, யார் உன்னை அனுப்பிச்சது? சொல்லு, யார் அனுப்புனது? சார் என்ன மன்னிச்சிருங்க சார். நான் கோயில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தப்ப ஒரு பொம்பளை வந்து என்கிட்ட பணத்தை கொடுத்து இவங்க கிட்ட ஏதோ ரகசியம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொன்னாங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த போன் என்கிட்டே இருக்கட்டும். கடைசியா வந்த நம்பர் வச்சு நான் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வாடி இது மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணன்னு தெரிஞ்சது உள்ள வச்சு தோடு உரிச்சிடுவேன். ஓடான்றல என்னங்க இது? இப்படி எல்லாம் கூடவா ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க? நான் பேசுறத யாருங்க கேட்கணும்? அது வேற யாரும் இல்ல சிவகாமி, அந்த ருத்ராதா. ருத்ராவா? அவ எதுக்காக கேட்கணும்னு நினைக்கிறா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அது ஒண்ணும் இல்ல சிவகாமி, உனக்கும் அண்ணன் குடும்பத்துக்கு நடுவுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு ருத்ராவுக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு போலி சாமியாரை ரெடி பண்ணி உன்னை வேவு பார்க்கறதுக்காக அனுப்பியிருக்கா. நல்ல வேளை நீங்க சரியான சமயத்துல வந்துட்டீங்க. அப்படி இல்லனா துளசிதான் பைரவி அண்ணியோட பொண்ணுங்கிற விஷயத்த நான் உளறி இருப்பேன். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ருத்ரா கண்டிப்பா எனக்கும் அன்னிக்கும் நடுவுல ஏதாவது வில்லங்கத்தை இழுத்து விட்டுருப்பா. இது பார் சிவகாமி, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. முன்ன பண்ண தெரியாதவங்களாம் வீட்டுக்குள்ள விடாத, புரிஞ்சுதா? கடவுள் பேரை சொல்லி கூட இப்படி என்னை ஏமாத்துறாங்களே. ச்சே. யார் நீங்க? என்ன வேணும்? மேடம், நான் பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து வரேன் மேடம். சரி. மேரேஜ் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. ஓகே. அத டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்கேன் மேடம். சரி. மேடம், இதுல ஒரு சைன் போட்டுடுங்க. தேங்க்யூ மேடம். அத்தை, அத்தை, அத்தை. என்ன லக்ஷ்மி? அத்தை, மேரேஜ் இன்விடேஷனுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தோம்ல, அது வந்துருச்சு அத்தை. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கத்தே. உங்க செலக்ஷன் ஆச்சே. லக்ஷ்மி, இன்னைக்கே பத்திரிக்கையை நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போஸ்டல் அனுப்பிடலாம். முதல் பத்திரிக்கையில உன் கையால அட்ரஸ் எழுது. இந்தா. லக்ஷ்மி, ஒரு நிமிஷம். நீ எழுத வேண்டாம். முதல் பத்திரிக்கையை யார் எழுதணும், யார்கிட்ட கொடுக்கணும்னு நான் சொல்றேன். துளசி, 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 இங்க கொஞ்சம் வா. என்ன பைரவி, துளசியை ரொம்ப சந்தோஷமா கூப்பிடுற? என்ன விஷயம்? எல்லாம் சந்தோஷமான விஷயம் தாங்க. நம்ம விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாண பத்திரிக்கை பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. நீங்களும் கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. என்னங்க, பத்திரிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பத்திரிக்கை நீயா டிசைட் பண்ணி அடிச்சது. அதை நீ பார்த்தாலே போதும், நான் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. துளசி, முதல் பத்திரிக்கையில பேர் எழுதணும். லக்ஷ்மி, கொடு.
பத்திரிக்கைய யார் பேருக்கு எழுதணும்? குலதெய்வத்தோட பேருக்கு தானே? இல்ல துளசி, அந்த பத்திரிக்கையில சிவகாமின்னு எழுது. முதல் பத்திரிக்கைய என் கையால அவளுக்கு தான் கொடுக்கணும். கரெக்ட். சிவகாமி தான் நம்ம குடும்பத்தோட குலதெய்வம். அதனால அவ பேரை முதல்ல எழுது. இந்த பத்திரிக்கையெல்லாம் பூஜை அறையில கொண்டு போய் வை. சரிங்க அத்தை. லக்ஷ்மி ஒரு நிமிஷம். அப்புறம் யார் யாருக்கு எவ்வளவு பத்திரிக்கை வேணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுடு. மாமா, உங்களுக்கு எத்தனை பத்திரிக்கை வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து வச்சிடுறேன். எனக்கு எதுக்குமா பத்திரிக்கை? என்ன மாமா, உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும்ல? எவ்வளவு வேணும்னு சொன்னீங்கன்னா லக்ஷ்மி அதை எடுத்து தனியா வச்சிருவா. நடக்காத கல்யாணத்துக்கு யாராவது பத்திரிக்கை கொடுப்பாங்களா? நீங்களே யாருக்கு வேணுமோ அவங்க எல்லாருக்குமே பத்திரிக்கையை கொடுத்துருங்க. என்னங்க நீங்க ஆரம்பத்திலேயே அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? இது நம்ம பையனோட கல்யாணங்க. சும்மா ஏதாவது பேசி என் கோபத்தை கிளறாதீங்க. இந்த கல்யாணம் நீ நடத்தி வைக்கிற கல்யாணம். இதுல எனக்கும் இஷ்டம் இல்ல, உன் பையனுக்கும் இஷ்டம் இல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா இந்த கல்யாணம் நடக்காது. அத்த, என்னத்த மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு? அவர் கிடக்குறாரு விடு. துளசிதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கால. அப்புறம் என்ன, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் பண்ணி வைக்கிறேன். நீ கவலைப்படாம இந்த பத்திரிக்கை எல்லாம் எடுத்துட்டு போய் பூஜை அறையில வை. நில்லு. அத்தை சொன்னதை கேட்டல்ல? கல்யாணம் நடக்கணும், புரிஞ்சுதா? நீ ஏதாவது கேம் மட்டும் ஆடின, அப்புறம் இந்த ருத்ர தாண்டவமே ஆடிடுவேன். அதை உன்னால தாங்கிக்கவே முடியாது. பார்த்து நடந்துக்கோ. என்ன? ஹாய் துளசி. ஏய் ஹாய் பிரியா, என்ன சர்ப்ரைஸா இருக்கு. வா வா உள்ள வா. வா வாடி உட்கார். சரி இரு, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய் அதெல்லாம் வேண்டாம், நீ உட்கார். ஏண்டி, அன்னைக்கு கோவில்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொன்ன, அப்புறம் என்னடான்னா உன்கிட்ட இருந்து போனே வரல. அதுக்கப்புறம் தாண்டி எனக்கே விஷயம் தெரிஞ்சது. சாரிடி, என்னால ஹாஸ்பிட்டல்ல கூட வர முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல பிரியா, எனக்கு இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இருந்தாலும் ரொம்ப தைரியம்டி உனக்கு. 3 ரவுடி பசங்களையும் சூப்பரா சமாளிச்சிருக்க. ஏண்டி ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சிருக்க? என்ன, என் அப்பா பார்த்திபா கிட்ட பேசினியா? ஆமாண்டி, நான் உங்க அப்பா கிட்ட பேசினேன். அவர்தான் உனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொன்னாரு. அன்னைக்கு நான் வேற ஊர்ல இல்ல, அதனாலதான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உன்னை பார்க்க முடியாம போயிடுச்சு. சாரிடி. நான் தான் சொன்னேன்ல, பரவாயில்ல, எனக்கு இப்போ நல்லா ஆயிடுச்சு. உங்க முழு பேரு பிரியா தானே? இல்ல, என் முழு பேரு ஹரிப்பிரியா. ஓ,
எனக்கும் விஸ்வா மாமாக்கும் வர வியாழக்கிழமை கல்யாணம். நீங்க கண்டிப்பா வந்துடணும். உங்க மேரேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? கங்க்ராட்ஸ். தேங்க்ஸுங்க. ஏன் துளசி உங்ககிட்ட சொல்லலையா? அது இன்விடேஷன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன், அதான். அப்படியா? சரி சரி, கண்டிப்பா வந்துருங்க. நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே. என்னடி இது ஷாக்கிங் நியூஸா இருக்கு? என்னாச்சு துளசி? உன் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா? பிரேக்கப் எல்லாம் ஒன்றும் ஆகல. நான் தான் விஸ்வாவை விட்டு பிரிஞ்சிடலான்னு முடிவு எடுத்துட்டேன். அவனுக்கு இதுல இஷ்டமே இல்ல. பட் வேற வழியே இல்ல பிரியா. துளசி, இந்த முடிவை நீயே எடுத்தியா இல்ல வேற ஏதாவது? என்னடி உன் கேள்வியே சரியில்லை. வேற ஏதாவதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேற ஏதாவது லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறியா? இல்ல சச்ச, நான் அந்த அர்த்தத்துல கேக்கல. நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன கேட்டேன்னா, உன் வீட்ல ஏதாவது உன்னை ப்ரெஷர் பண்ணாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. இந்த முடிவை நானே எடுத்தது. இந்த மேரேஜை நடத்தி வைக்கிறதா விஸ்வா அம்மா கிட்ட நானே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இதுல யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணல. சரி விட்ரி, நான் அப்புறமா டீட்டெயிலா சொல்றேன். இதுக்கு மேலேயும் இதை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காத ப்ளீஸ். ஓகேடி, நீ ஒரு முடிவு பண்ணா அது கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். சரிடி, ஓகே பாய், நான் வரேன். சிவகாமி. அண்ணி வாங்க. அண்ணி உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உன் வீட்டுக்காரர் இருக்காரா? இருக்காரு அண்ணி, இருங்க கூப்பிடுறேன். என்னங்க என்னங்க? என்ன சிவகாமி? என்ன பாக்குறீங்க? உங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அண்ணி, எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாமே. எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அத்தை, வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லுங்க. சிவகாமி, நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். இத பார், கல்யாண பத்திரிக்கை. நான் ஆசைப்பட்டபடி என் பையன் விஸ்வாவுக்கும் ருத்ரா தங்கச்சி லக்ஷ்மிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் முத பத்திரிக்கையை உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு ஓ வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்தா. பைரவி, இப்படிதான் பத்திரிக்கை வைப்பீங்களா? இதெல்லாம் சரியில்லை பைரவி. எங்களுக்கு மான மரியாதை இருக்கு. ஒரே பத்திரிக்கை வைக்கிறதா இருந்தா வச்சுட்டு போங்க, இல்லைன்னா வைக்க வேண்டாம், எடுத்துட்டு போயிடுங்க. ஏங்க, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என்ன சிவகாமி, முறைய பத்தி உன் புருஷன் பேசுறாரு,
நீ என்னடான்னா அடக்கி வைக்கிற மாதிரி அவர் அடக்கி வச்சிட்டு இருக்க. இத பார், இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. நான் முறைய அழைக்கிறதுக்காக இங்க வரல. நான் ஜெயிக்க போறேன்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். பைரவி, பீப்புளுக்காக பிடிவாதமா உன் பையன் வாழ்க்கையை நீயே கெடுத்துறாத. என் பையன் வாழ்க்கைய பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அவனை பெத்தவனா, அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதா? நீங்க ஒண்ணும் புத்தி சொல்ல வேண்டாம். அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. விஸ்வாவும் துளசியும் ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்கள பிரிக்காதீங்க அண்ணி. அதனால விஸ்வாவையும் துளசியும். சிவகாமி, என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பைரவியத்தை உங்களுக்கு அண்ணி, அந்த மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம அப்படியே உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அவங்க பையனை மயக்க தானே உங்க பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்க. இது பாரு ருத்ரா, என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுனேன் பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். என்னங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓஹோ, ஏன் முன்னாடியே ருத்ராவை மிரட்டுறீங்களா? ஏன், அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவ உண்மையை தானே சொன்னா. உங்க பொண்ணு துளசிய எங்க வீட்டுக்கு சுவீகாரம் பண்ண போறேன்னு சொல்லி அனுப்பி வச்சீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? பண்றது எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்ல உங்க மாதிரி நடிக்கிறீங்க.